Hi friends, welcome to Infomaniactamil YouTube channel. ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த சாம்சங் கேலக்ஸி S21 Fe 5G உடைய ஃபுல் ஃப்ளெஜ் கேமரா ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க இந்த தீபாவளி சைடில் வந்து வாங்கலாம்னு நினச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்காக தான் முக்கியமாக இந்த ஃபோன் வந்து வாங்குறதா வந்து நிறைய பேர் யூஸர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கேமரா ரிவ்யூ போட்டிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குயிக்காக வந்து கேமராவுடைய ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி S21 FE வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 12 மெகா பிக்சல் வந்து மெயின் சென்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் சென்சர் அண்ட் 8 மெகா பிக்சல் வந்து டெலிஃபோட்டோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ எப்படி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில் கேமரா வந்து கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா கவர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துலையுமே, அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ ஃபோட்டோகிராஃபி ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை வந்து நம்மளுடைய சாம்சங் கேலக்ஸி S21 FE உடைய மெயின் சென்சாரில் வந்து அல்ட்ரா HD 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இண்டோரில் நீங்கள் எப்படி கிளாரிட்டி இருக்குன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டேலைட் ஃபோட்டோகிராஃபி பார்த்துடலாம். ஸோ அல்ட்ரா வைட் 0.5x எடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சென்சர் 1x எடுத்தது. அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ 3x ஜூமில் வந்து எடுத்தது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இது வந்து அதே மாதிரி நம்ம ஒரு பிளான்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ அல்ட்ரா வைட் இது வந்து மெயின் கேமரா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோட்டோ. ஸோ டெலிஃபோட்டோவில் நல்லா டீட்டெயில் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்தோம். ஸோ இதுக்கு டெடிக்கேட்டடாக மேக்ரோ கேமரா வந்து கிடையாது. ஸோ மெயின் கேமரா தான் மேக்ரோவாக யூஸ் ஆகுது. ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டே லைட் அண்ட் ஈவினிங் டைமில் சில ஷார்ட்ஸ் எடுத்தோம், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி எடுத்தது. ஸோ ரிசல்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே தெரிவிங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹியூமன் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ இதில் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணி எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் கேமரா அண்ட் டெலிஃபோட்டோ. ஸோ எங்களுடைய ரிசல்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ட்ரா வைடில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ மோஸ்ட்லி அல்ட்ரா வைடில் நீங்கள் ஹியூமன் சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா கிளாரிட்டி அவ்வளோ சரியாக இருக்காது ஜூம் பண்ணும்போது. ஸோ இது வந்து நம்ம டெடிக்கேட்டட் போர்ட்ரேட் மோட் 1x எடுத்தது அண்ட் 3xலேயும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ரிசல்ட் சூப்பராகவே இருந்துச்சு போர்ட்ரேட்டில். ஸோ ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திங்கன்னா போர்ட்ரேட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. ஸோ 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த ரிசல்ட்ஸ் இது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் ஃபீச்சர் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஷார்ப்னஸ் வந்து மிஸ் ஆகுது மெயின் கேமரா கம்பேர் பண்ணும்போது. பட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது ரிசல்ட்ஸு. ஸோ சாம்சங் ஃப்ளாக்ஷிப்னே அந்த ஃபேமஸான அந்த மூன் ஷாட் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இது 30x டிஜிட்டல் ஜூமில் எடுத்தது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு போய்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ், அதாவது உங்கள் ஃபுட்டை எடுத்து நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து இது ஆக்சுவலாக பொக்கே எஃபெக்ட் மாதிரி யூஸ் பண்ணுது அண்ட் உங்களுடைய ஃபுட்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி மற்ற இடத்துல கொஞ்சம் ப்ளர் பண்ணுது. ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃபோனுடைய நைட் மோட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நைட் மோடில் சில ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் ஷாட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெடிக்கேட்டடாக அல்ட்ரா வைட் மெயின் கேமரா மற்றும் டெலிஃபோட்டோலேயே சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு அண்ட் ஏதாச்சும் ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரிவிங்க. ஸோ எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபோட்டோ மற்றும் ப்ரோ வீடியோ. ஸோ ப்ரோ ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் DSLR கேமராலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஷட்டர் ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஒயிட் பேலன்ஸ், ISO இதெல்லாம் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணி மேனுவலாக எடுக்கலாம். ஸோ எங்களுக்கு அவ்வளோவா இதை பற்றி தெரியாது. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணல. பட் இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ வீடியோவும் வந்து இருக்குது. ஸோ ப்ரோ வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே DSLR யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே தேவையாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அவுட்புட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டியூவல் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டுமே வந்து இதில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீலாகராக இருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மெயின் கேமராவில் வந்து ஃபுல் HD 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வந்து சூப்பர் ஸ்டடி ஆனில் வச்சுருக்கோம். ஸோ வந்து இப்போ நான் லைட்டாக ஓடி காட்டுறேன். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மோடில். பட் இந்த மோடில் வந்து உங்களுக்கு அல்ட்ரா HD கிடையாது. ஸோ அல்ட்ரா HD போனீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டடி மோட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் அதை ஷேக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமராவில் அல்ட்ரா ஹெச்டி 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ நடந்துகிட்டே வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ கிளாரிட்டி மற்றும் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து இப்போது இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் லேப்ஸு. ஸோ இதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம ஃபோனில். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோ மோஷன் 240 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் சினிமேட்டிக்காக சில வீடியோஸும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராக்கர்ஸ் வெடிச்சதை நாங்கள் எடுத்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அல்ட்ரா ஸ்லோ மோஷன் at 960 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். பட் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு தான் நீங்கள் இந்த எடுக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 செகண்டுக்கு தான் வந்து இந்த வீடியோவே நம்ம எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ஃபோன்லேயே பிடிச்சிருந்த இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ வீடியோஸ். இது வந்து நம்ம ஆப்பிள் ஐஃபோனில் இருக்கிற சினிமேட்டிக் மோட் மாதிரி. ஸோ இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழே தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஃபோனுக்குனே இருக்கிற இந்த ஒரு ஃபீச்சர் சிங்கிள் டேக்குன்ற ஃபீச்சர். ஸோ இதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். பட் இது ஒரு 10 செகண்டுக்கு வந்து அது ஃபுல்லாக கேப்சர் பண்ணும். ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து ஒரு பூமராங், அதே வந்து ஒரு பெஸ்ட்டான ஷாட், அதாவது ஏஐ சூஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான ஷாட்டு, அதுக்கப்புறம் கிராப்டு ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீச்சர். நீங்கள் ஒரு தடவை எடுத்துகிட்டு நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்மளுடைய சாம்சங் கேலக்ஸி S21 Fe உடைய ஃபுல் ஃப்ளெஜ் கேமரா ரிவ்யூ வந்து முடிவுக்கு வருது. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வர சேலில், அதாவது இதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் வர சேல், இதுக்கப்புறம் ஜனவரியில் வர ரிபப்ளிக் சேல்லாம் வரும். ஸோ அதில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் இன்ஃபர்மேனியக்டமிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விடுங்க. ஸோ நாங்கள் போடுற இந்த மாதிரி டெக் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.